ஹாய் உறவுகளே, போன வாரத்தில் நம்ம ரொம்ப ஷாக்கான ஒரு நியூஸ் அப்படின்னா, இந்த 7000 மாணவர்களுக்கு, கல்லூரி மாணவர்களுக்கு, அதாவது 18 வயசுலேருந்து ஒரு 21, 23 வயசுக்குள்ளார இருக்கிறவங்க ஒரு 7000 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஹெச்ஐவி எய்ட்ஸ் தொற்று இருக்குது அப்படிங்கிறத வந்து கர்நாடக அரசு கன்ஃபார்ம் பண்ணியிருந்தது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தாங்க. இதுக்கு என்ன ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து ஈஸியாக கிடச்சிருது. எப்படி அப்படின்னா, சோஷியல் மீடியா இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, மெயினாக இந்த டேட்டிங் ஆப் அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்திருக்காங்க. சில இடங்களில் வந்து குற்றங்கள் நடக்கிறதுக்கு காரணமே, அதாவது பெண்கள் மேலே நடக்கிற குற்றங்கள் வந்து நடக்கிறதுக்கான காரணமாகவும் இந்த டேட்டிங் ஆப் வந்து இருக்குது. சோஷியல் மீடியா ஒரு பக்கம் அப்படின்னாலும், டேட்டிங் ஆப் நிறைய வழிவகைகளை வந்து அதில் பணத்துக்காக பெண்கள் தவறாக நடந்துக்கிற பெண்கள்லாம் வந்து அந்த டேட்டிங் ஆப்பை வந்து ஈஸியாக பயன்படுத்திக்கிறாங்க. இளைஞர்களுக்குமே வந்து சரியான முறையில் விழிப்புணர்வு இல்லாத காரணத்தால் அந்த டேட்டிங் ஆப் வழியாக வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக தப்பு பண்ணிடுறாங்க. அதனால் இந்த ஹெச்ஐவி தொற்று வந்து அதிகமாக இருக்குது. டிக்டாக் மாதிரியான ஆப்பெல்லாம் வந்து தடை பண்ணாங்க. சில வெளிநாட்டு ஆப்களெல்லாம் கூட தடை பண்ணாங்க. இந்த ஹலோ ஆப்லாம் இருந்தது பாருங்கள், அதெல்லாம் தடை பண்ணாங்க. டேட்டிங் ஆப்புக்கு எப்படி இந்தியாவில் வந்து தடை போடாமல் இன்னும் இருக்காங்க, எப்படி அதை அலோவ் பண்ணாங்க அப்படிங்கிறதுலாம் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து டேட்டிங் ஆப்பை வந்து கண்டிப்பாக வந்து இந்திய அரசு தடை பண்ணணும். அட்லீஸ்ட் நம்ம தமிழக அரசாவது தமிழ்நாட்டில் இந்த டேட்டிங் ஆப்க்கு வந்து அலோவ் பண்ணக்கூடாது. தமிழ்நாட்டில் மட்டும் தடை பண்ணுறதுக்கு வழிவகைகள் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் என்னோட சின்ன மூளைக்கு தோணுன விஷயத்தை நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். டேட்டிங் ஆப் வழியாக வந்து பார்த்திங்கன்னா, போதை வஸ்துக்களும் வந்து உங்களுக்கு இது வேணுமா அது வேணுமா அப்படி டிமாண்ட் பண்ணி விற்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட நிறையா இருக்குது. ஏற்கனவே வந்து போதைக்கு அடிமையாகி தமிழக இளைஞர்களும் சரி, அண்டை மாநிலங்கள்லேயும் அதே நிலைமை தான் இருக்குது. ஸோ ரொம்ப அவங்களோட வாழ்க்கை திறமை வந்து ரொம்ப எதிர்கால ரொம்ப சிக்கலாக இருக்குது. இளைஞர்களோட வாழ்க்கை அவங்க கையில் தான் இருக்குது அப்படிங்கிறது ஒரு 50% இருந்தாலும், சமுதாயம் நம்ம சுற்றுச்சூழல் வந்து நம்ம வந்து சிறப்பாக அமைச்சு கொடுக்கணும். நம்ம சமுதாய கட்டமைப்பை வந்து நம்ம வந்து சிறப்பாக அமைச்சு கொடுக்கணும். அந்த வகையில் வந்து நம்ம இந்திய அரசு, தமிழக அரசு வந்து எல்லாமே வந்து கரெக்டாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அதை விட்டுட்டு இந்த டேட்டிங் ஆப்பு, அப்புறம் போதை பொருள் நடமாட்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணாமல் இருக்கிறது, முக்கியமாக வந்து டாஸ்மாக்லாம் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டுருக்குங்க. இப்போ வந்து இந்த டேட்டிங் ஆப்பை வந்து தடை பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னோட சின்ன ரிக்வெஸ்ட்டு. 18 வயசு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து கொடுக்கலாம். இப்போ 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் இந்தியாவில் என்ன நடைமுறையில் இருக்குது சொல்லுங்கள்? பேரண்ட்ஸோட ஃபோனை தான் வந்து நம்ம பசங்களுக்கும் கொடுப்போம். பேரண்ட்ஸே வந்து இந்த டேட்டிங் ஆப் வச்சுருக்காங்க அப்படின்னா, பசங்க கையில் அது போகும்போது அவங்க திறந்து பார்க்க மாட்டாங்க. ஃபோன் கையில் போயிடுச்சு அப்படின்னாலே நம்ம எல்லா நேரமும் அவங்கள கவனிக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியாது இல்லையா? நம்மளால் கேரண்டி கொடுக்க முடியாது. ஸோ அப்படியும் வந்து டேட்டிங் ஆப்பை வந்து பார்ப்பாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் இந்திய அரசு வந்து டேட்டிங் ஆப்பை தடை பண்ணுறது தான் வந்து நம்ம சமுதாயத்தை காக்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும். யார் யாரெல்லாம் வந்து டேட்டிங் ஆப்பை தடை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாருமே வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.